ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்ருக்கோம். இன்றைய தினம் 761வது நாமாவளியாக ஓம் லோகோத்தர குணான்விதாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி எல்லோரிடத்திலும் உள்ள குணங்களை காட்டிலும் மேன்மை கொண்ட குணங்களோடு கூடியவராக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த இறைவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்குது. அதாவது இறைவனுடைய குணங்கள் அப்படின்னா நம்ம பார்த்தோம், குணம்னு இப்பேற்பட்டது. அப்படி இந்த குணாதீதனாகவும் அவரே இருக்கார், குணங்களை கடந்தவராகவும் இருக்கக்கூடியவர் அவர் தான். அப்போ இந்த இடத்துல எதனால் சொல்கிறா அப்படின்னா, உலகத்தில் உத்தம குணங்கள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அப்போ அந்த உத்தம குணங்களோடு கூடியவர்னு அர்த்தம். அந்த உத்தம குணங்களுக்கெல்லாம் மேலான ஒரு உத்தம குணம் இருக்கும் இல்லையா, அந்த குணம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். உத்தர அப்படின்னா வடக்குன்னு பொதுவான வார்த்தை, ஆனால் அதில் நிறைய அர்த்தங்கள் எல்லாம் இருக்குது அந்த உத்தரன்ற சப்தத்துக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான, அதாவது ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருக்கக்கூடியதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். உத்தரஹா அப்படின்னா வருங்காலம்னு அர்த்தம், மேலானவன் அர்த்தம். அதே சமயத்தில் உத்தரம் அப்படின்னா இப்போ உத்தர கோஷம் அங்கை அப்படின்றார், அதுதான் கடைசி, அவர் இறைவன் அங்கே இருக்கார், கடைசியாக அந்த இடத்துல வந்து பள்ளி கொள்ளக்கூடிய இடம் அப்படின்ற அர்த்தத்தில் உத்தர கோஷமங்கைன்னு அந்த ஊரை வர்ணிக்கிறார். அப்படி அந்த உத்தரம்னா முடிவானது அப்படின்னு. அப்போ இந்த குணங்கள், உயர்ந்த குணங்கள் எல்லாம் எங்கே இருக்குது, அந்த உயர்ந்த குணங்களுக்கெல்லாம் உயர்ந்த குணம் யார்கிட்ட இருக்குன்னா அது குமார பரமேஸ்வரன்கிட்ட இருக்குது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய நாமாவளி. இறைவனை எல்லாத்தையும் கடந்தவன் சொல்லிட்டு ஏன் இந்த குணங்களை பற்றி வர்ணிக்கிறா அப்படின்னா, இறைவனுடைய தன்மையை நம்ம முதல்ல ரசிக்கணும். ரசிக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் அந்த தன்மை நம்மக்கிட்ட பிரகாசிக்கும். உயர்ந்ததை நாடும் பொழுது உயர்ந்த சிந்தனை வரும், நல்லதை சிந்திக்க சிந்திக்க நல்ல சக்தியெல்லாம் நம்மக்கிட்டேருந்து வெளிப்படும். அப்போ அந்த உத்தம குணங்கள் எல்லாம் என்ன அப்படின்றத சிந்திக்கும் பொழுதே அந்த உத்தம குணங்கள் நம்ம உள்ளத்தில் வெளிப்படும். இறைவனை பூஜை பண்ணால் சுவாமி வரமாட்டார். ஏன் வரமாட்டார் அப்படின்னா, அவர் வரணும்னு அவசியம் இல்லாத வஸ்து, அவர் எங்கும் இருக்கார். அதனால தான் அவருக்கு பேர் பல நாமத்தில் குஹன்னு பேர், ஹிருதய குகையில் அவர் இருக்கார். அப்போ அவர் வெளிப்படுவார். இறைவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, அவர் இறைவன் வெளிப்படுறதுக்கான வழியை கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவார். தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோல் இருந்தபடி இருங்கோல் எழுபாரும் உய்ய கொடுங்கோப சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடும் கோன் அருள் வந்து தாமே உமக்கு வெளிப்படுமே அப்படின்றார். அப்போ இறைவன் வெளிப்படுவார் எப்பேற்பட்ட குணங்களோடு அப்படின்னா, அந்த உயர்ந்த உத்தம குணங்களோடு கூடியவராக அவரை நம்ம பாவிக்க அந்த பாவனையினுடைய பலனாக குமார பரமேஸ்வரன் நம்முள் வெளிப்படுவார் அப்படின்றது இதனுடைய தத்துவார்த்த நாமாவளி. ஓம் லோகோத்தர குணான்விதாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நமஹ.